TDL replace ledger and stock item related பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் டேலியில் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த என்ட்ரியில் உள்ள லெட்ஜரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எங்கே போவீங்க? வவுச்சர் தான் ஓப்பன் பண்ணும் இல்லையா? அந்த வவுச்சர் டிஸ்பிளே டே புக் போவீங்க. வவுச்சரை ஓப்பன் பண்ணி எந்த லெட்ஜரை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த லெட்ஜரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆல்டர் பண்ணி சேவ் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்டாக் ஐட்டத்துக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் லெட்ஜர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலே அந்த வவுச்சரை ஓப்பன் பண்ணி தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த டிடிஎல் ஆப்ஷனை நீங்கள் பிளக்இன் பண்ணினீங்க அப்படின்னா வவுச்சர் நம்ம போகாமலே என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக டிஸ்பிளே டே புக்கில் ஜஸ்ட் வித்தின் 1 கிளிக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிடிஎல் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்பிளே டே புக்கில் ரீப்ளேஸ் லெட்ஜர் அப்படின்னு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? இந்த லெட்ஜர் உங்களுக்கு வியூ ஆகும். இது மூலமாக நீங்கள் ஐட்டம் as well as லெட்ஜர் ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரீப்ளேஸ் லெட்ஜர் ஸ்டாக் ஐட்டம் அப்படின்ற நேமில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டே புக் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ், பேமெண்ட், ரிசிப்ட் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் லெட்ஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த டிடிஎல்லை லோட் பண்ணலை இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு லெட்ஜர் நீங்கள் மாற்றணும்னு வைங்களேன். ஓகே, இப்போ தமயந்திக்கு பதிலாக நீங்கள் ராணி அப்படின்ற ஒரு பர்சன் நேம் மாற்றணும் அப்படின்னா அந்த வவுச்சர் ஓப்பன் பண்ணி அந்த தமயந்தி இடத்துல ப்ளேஸ் பண்ணி தான் நீங்கள் மாற்ற முடியும் இல்லையா? இப்போ நான் டிடிஎல் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சிம்பிளாக நான் மாற்றுறேன்னு பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு டிடிஎல் காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும் இல்லைங்களா? நான் ஜஸ்ட் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். டிடிஎல் ஆடன் போயிருங்க, மேனேஜ் லோக்கல் டிடிஎல், இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் டிஸ்பிளே டே புக் போய் பாருங்கள். டிஸ்பிளே டே புக் இதில் ரீப்ளேஸ் லெட்ஜர் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கேட்கும் ரீப்ளேஸ். என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், லெட்ஜரா ஸ்டாக் ஐட்டமா இல்லை ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு லெட்ஜர் அப்படின்னா நீங்கள் லெட்ஜர் கொடுத்துக்கோங்க. செலக்ட் லெட்ஜர் டு பி ரீப்ளேஸ்ட். எந்த லெட்ஜரை சேஞ்ச் பண்ணுமோ அந்த லெட்ஜரை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ லெட்ஜர், அந்த லெட்ஜருக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணுமோ அந்த லெட்ஜரை நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை வியூ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ F2வில் போயிருங்க. நம்மளுடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் வியூ ஆகுது இல்லையா? இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, லேண்ட் அண்ட் பில்டிங்னு இருக்குது. நல்லா பாருங்கள், 2 செப்டம்பர் லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு இருக்குது. இந்த வவுச்சரில் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லெட்ஜர்னு கேட்குது. இந்த இடத்துல நீங்கள் போத் ஒரே நேரம் மாற்றிக்கலாம். நான் லெட்ஜர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன லெட்ஜர் மாற்றணும், லேண்ட்ஸ் அண்ட் பில்டிங் இல்லையா, அந்த லெட்ஜர் எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக என்ன லெட்ஜர் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா மெஷினரின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நல்லா பாருங்கள், 2 செப்டம்பர் 21 லேண்ட் அண்ட் பில்டிங்னு இருக்குது. இதை நான் கொடுத்த ஒன்று அக்செப்ட் எஸ் கேட்குது. ஆர் யூ ஷூர்? வவுச்சரையும் நம்ம சேஞ்ச் பண்ணணுமா? எஸ் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம காமிக்குது. ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா என்ன காமிக்குது, உங்களுக்கு மெஷினரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்குது. என்ன இருந்தது, லேண்ட் அண்ட் பில்டிங்னு இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த இடத்துல கன்வேயன்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல நம்ம என்ன மாற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன லெட்ஜர் இருக்குது அந்த இடத்துல கன்வேயன்ஸ் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர் பண்ண போகிற லெட்ஜர் ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்னு வந்துருச்சிங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆல்சோ. ஓகே, சன்ரி டெப்டர் ஆர் கிரெடிட்டர் நேம் எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்து அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நான் என்ன மாற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அப்படின்னு நான் மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்க ரீப்ளேஸ் லெட்ஜர். இந்த இடத்துல எந்த லெட்ஜர் மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அதுக்கு பதிலாக என்ன லெட்ஜர் மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் காமிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு மாறிடுச்சு, தாமஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே.